இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற மன அழுத்தங்கள், குழப்பங்கள், அப்புறம் நம்மளோட அடையாளங்கள் பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அலசப் போறோம். ம். ஆமா. பொதுவா அறிவ வளர்த்துக்கணும்னா, நாம என்ன பண்ணுவோம்? நெறைய தத்துவ புத்தகங்கள தேடி படிப்போம். ரொம்ப சிக்கலான கோட்பாடுகளை எல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம், இல்லையா? சரியா சொன்னீங்க. ஆனா, இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற மூலப்பொருள் கொஞ்சம் வித்தியாசமானது. இது தாய்லாந்து நாட்டு பௌத்த துறவியான அஜான் சா அப்படிங்கிறவரோட போதனைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு புத்தகம். காட்டில் உள்ள ஒரு மரம். அதாவது "A Tree in a Forest" அப்படிங்கிற அந்த அற்புதமான புத்தகம். எக்ஸாக்ட்லி. இந்த தேடலோட நோக்கம் என்னன்னா, வாழ்க்கையோட பெரிய தத்துவங்களை எல்லாம் ரொம்ப சிக்கலான வார்த்தைகள்ல சொல்லாம, நம்ம சுத்தி இருக்கிற மரம், செடி, கொடி, விலங்குகள்னு எளிய உவமைகள் மூலமா இந்த புத்தகம் எப்படி முன்வைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அஜான் சார் இருக்கார் இல்லையா? அவர் பெரிய அளவுல புத்தகங்கள் எல்லாம் படிச்சவர் கிடையாது. ஆமா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு முறை அவர்கிட்ட தத்துவங்களை முழுமையா புரிஞ்சிக்க எந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். அதுக்கு அவர் எந்த புத்தகத்தையும் காட்டல. ஆமா, தன்னோட இதயத்தை மட்டுமே அவர் சுட்டி காட்டினார்னு ஒரு குறிப்பு இந்த சோர்ஸ்ல இருக்கு. இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இல்லையா? கண்டிப்பா. இங்க ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால், அவர் இந்த சிக்கலான தத்துவங்களை எப்படி இயற்கையோடு ஒப்பிட்டு விளக்குறாரு அப்படிங்கிறது தான். இயற்கை அப்படிங்கிறது ஏதோ நமக்கு வெளியே நம்ம ரசிக்கிறதுக்காக மட்டும் இருக்கிற ஒண்ணு கிடையாது. நாமும் அந்த இயற்கையோட ஒரு அங்கம்தான். அந்த ஒரு அடிப்படையில இருந்து தான் இந்த புத்தகத்தோட வாதமே தொடங்குது. பெரிய பெரிய மனநல கோட்பாடுகள், தத்துவங்களை எல்லாம் சுருக்கி ஒரு சாதாரண மனிதனுக்கும் புரியிற மாதிரி அவர் சொல்ற விதம் ரொம்பவே ஆழமானது. மரம், இலை, சிலந்தி, குரங்குன்னு இயற்கையின் பல அம்சங்களை வச்சு மனித மனசோட இயல்புகளை அவர் விளக்குறார். தத்துவங்கள் அப்படிங்கிறது வெறும் கோட்பாடுகளா, மூளையில மட்டும் தங்கிடக்கூடாது. அது நம்மளோட நேரடி அனுபவமா மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. சரி, இத விரிவாக பார்ப்போம். அந்த நேரடி அனுபவம் பத்தி பேசும்போது அவர் சொல்ற பற்றை விடுதல், அதாவது லெட்டிங் கோ அப்படிங்கிற கருத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். பொதுவா லெட் கோ பண்ணிடுங்கன்னு எல்லாரும் ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க. ஆனா அது எவ்ளோ கஷ்டம்னு அது செய்றவங்களுக்கு தான் தெரியும். உண்மைதான். இத விளக்குறதுக்கு இந்த புத்தகத்துல ஒரு கனமான பாறையோட உவமைய பயன்படுத்துறாங்க. அந்த பாறை ஓம ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதாவது, நீங்க ஒரு பெரிய, ரொம்பவும் கனமான பாறைய தூக்கி உங்க தோள்ல சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அது உங்கள ரொம்ப அழுத்துது. நீங்க மூச்சு விடவே கஷ்டப்படுறீங்க. அப்போ உங்கள தாண்டி போற ஒருத்தர் கேக்குறார், ஏன் இவ்ளோ கஷ்டப்படுற? அந்த பாறைய கீழ போட்டுட வேண்டியதுதானேன்னு. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இத விட்டா என்கிட்ட வேற எதுவுமே இருக்காதே அப்படின்னு பயந்து அதை தொடர்ந்து சுமப்பீங்கன்னு ஆசிரியர் சொல்றார். கேக்குறதுக்கு இது கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும், நம்ம நிஜ வாழ்க்கையில நாம சுமக்கிற கவலைகளும், நம்மளோட ஈகோவும் இந்த மாதிரி ஒரு பாறை தான்னு தோணுது. கண்டிப்பா. அது ஒரு முக்கியமான உளவியல் சிக்கலை தோடுது. நாம ஏன் அந்த பாறையை கீழே போட பயப்படுறோம்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பாறை தான் நம்மளோட அடையாளம் அப்படின்னே நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். நான் எப்பவுமே பிஸியா இருக்கேன், ஸ்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு ஆளு அப்படிங்கறதே சிலருக்கு ஒரு கௌரவமா மாறிடுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுட்டா நாம யாருன்னே நமக்கு தெரியாம போயிடுமோங்கிற ஒரு பாதுகாப்பற்ற தன்மை வந்துடுது. ஆனா அந்த பயத்தை தாண்டி அந்த பாழைய கீழ போட்ட பிறகு கிடைக்கிற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க. அப்போதான் அந்த சுமை எவ்ளோ பெரிய வலிங்கிறதே நமக்கு புரியும்னு அஜான்சா சொல்றாரு. இதுல இன்னொரு லேயரும் இருக்கு. இது ஏன் நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களோட ஒப்பிட்டு ஒரு விளக்கும் விதம் இன்னும் ஆழமானது. ஆமா, அவர் நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு கொடிய விஷமுள்ள நாகப்பாம்புக்கு ஒப்பிடுறார். நாகப்பாம்பா? எண்ணங்களை ஏன் அவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயத்தோட ஒப்பிடணும்? ஏன்னா ஒரு நாகப்பாம்பு அதோட பாட்டுக்கு ஒரு காட்டு வழியில போய்கிட்டு இருக்குன்னு வைங்க. அது நம்ம எந்த தொந்தரவும் பண்ணாம விட்டுட்டா அது பாட்டுக்கு அதோட வழியில போயிடும். அதுவா நம்மள கடிக்காது. எக்ஸாக்ட்லி. ஆனா நாம என்ன பண்றோம்? சும்மா போற பாம்போட வாலை புடிச்சு இழுக்கிறோம். அது போலத்தான் நம்மளோட எண்ணங்களும் உணர்ச்சிகளும்னு இந்த புத்தகம் வாதிடுது. ஒரு நல்ல எண்ணம் வந்தாலும் சரி, அல்லது ஒரு கெட்ட எண்ணம் வந்தாலும் சரி, அது வந்துட்டு போகுதுன்னு நாம அமைதியா கவனிக்கிறதே இல்ல. அத பிடிச்சு தொங்குறோம். ஒரு சோகமான நினைப்பு வந்தா அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா நினைச்சு பார்த்து அந்த உணர்வுக்குள்ளேயே மூழ்கிடுறோம். அந்த உணர்ச்சிகளை பிடிச்சு தொங்காம அத வெறும் பார்வையாளனா மட்டும் கவனிக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டான்னு நம்ம பிடிவாதம் பிடிக்கும் போதுதான் அந்த நாகப்பாம்பு நம்மள தீண்டுது. ஓ, அதாவது அந்த எண்ணங்களை அடக்கவோ அழிக்கவோ முயற்சிக்க கூடாது, அதை ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்றாரு. இதை கேட்க நல்லா இருக்கு.
இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள நோக்கி ஒரு கேள்வி வருது. உங்க வாழ்க்கையில நீங்க வீணா சுமந்துகிட்டு இருக்கிற அந்த கனமான பாறை அது ஒரு பழக்கமா இருக்கலாம், ஒரு பழைய கவலையா இருக்கலாம். இல்லன்னா ஒரு உறவு மேல நீங்க வச்சிருக்கிற வீணான எதிர்பார்ப்பா கூட இருக்கலாம். அத கீழே வச்சா உங்களுக்கு என்ன நடந்துடும்னு நீங்க நிஜமா பயப்படுறீங்க. அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பாறைய கீழ வைக்கணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். தியரிட்டிக்கலா அது நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா அதை எப்படி பிராக்டிக்கலா செய்யறதுங்கிற இடத்துல தான் பலரும் தோத்து போறோம். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. இந்த புத்தகம் தத்துவங்களை படிக்கிறதுக்கும் அத பயிற்சி செய்யறதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை பத்தி பேசுது. அஜான் சா இத ஒரு சாதாரண மருந்து பாட்டில கொண்டு விளக்குறார். ஆமாம், அந்த மருந்து பாட்டில் ஓமை ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போறீங்க, அவர் ஒரு மருந்து பாட்டில கொடுக்கறார். அந்த மருந்து பாட்டிலோட லேபிள்ல என்ன எழுதியிருக்கு, அதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு நீங்க வீட்டுக்கு வந்து 100 தடவை படிச்சு மனப்பாடம் பண்ணா உங்க நோய் குணமாயிடுமா? கண்டிப்பா கிடையாது. அந்த மருந்தை நீங்க உட்கொண்டால் மட்டுமே குணமாகும். இன்னைக்கு நாம நிறைய சுய முன்னேற்ற புத்தகங்களை படிக்கிறோம், பாட்காஸ்ட்களை கேக்குறோம். ஆனா அதெல்லாம் அந்த மருந்து பாட்டிலுக்கு மேல இருக்கிற லேபிள படிக்கிற மாதிரி தானே ஆசிரியர் சொல்றார். படிச்சிட்டதாலேயே நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறது ஒரு பெரிய மாய. இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அந்த illusion ஆஃப் நாலேஜ். நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறத அனுபவமா மாத்திக்கிட்டோம்னு நாமளே நம்மள ஏமாத்திக்கிறோம். இதை இன்னும் அழுத்தமா சொல்றதுக்கு அவர் சூப்பு பானையில இருக்கிற கரண்டிய உதாரணமா காட்டுறாரு. ஆமா, ஒரு கரண்டி தினமும் ஒரு சுவையான சூப்பு பானைக்குள்ள தான் முங்கி முங்கி எழுந்திருக்கு. ஆனா அந்த கரண்டிக்கு என்னைக்காவது அந்த சூப்போட சுவை தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. ஏன்னா அது வெறும் ஒரு கருவி. நாமும் அந்த கரண்டி மாதிரி தான் சில சமயங்கள்ல இருக்கும். வருஷக்கணக்கா ஆன்மீக சொற்பொழிவுகளை தேக்கலாம், நூற்றுக்கணக்கான தத்துவ புத்தகங்களை படிக்கலாம். ஆ, அந்த தத்துவங்களை நம்ம வாழ்க்கையில இறங்கி அனுபவபூர்வமா உணராமல் விட்டா அதனால எந்த பயனும் இல்ல. ஒரு வார்த்தைய வச்சுக்கிட்டு அமைதிய தேட முடியாது. அந்த வார்த்தையோட அர்த்தமா நம்ம மாறணும்னு இந்த புத்தகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. வார்த்தைகளை அனுபவமா மாத்துறது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ பத்தி பேசும்போது அஜான் ஷாவின் மாம்பழ உவமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எவ்வளவு எளிமையா ஒரு ஆழமான விஷயத்த கனெக்ட் பண்றாரு பாருங்க. ஒரு மாமரம் இருக்கு, அதுல முதல்ல ஒரு பூ பூக்குது. அப்புறம் அது பிஞ்சா மாறுது, அதுக்கப்புறம் காயாகுது, கடைசியா பழுத்து ஒரு சுவையான மாம்பழமா மாறுது. பாக்குறதுக்கு பூ, பிஞ்சு, காய், பழம்னு நாலும் வேற வேற வடிவங்கள், வேற வேற பெயர்கள் கொண்டதா தெரியலாம். ஆனா இது எல்லாமே ஒரே மாம்பழத்தோட வெவ்வேறு வளர்ச்சி நிலைகள் தான் இல்லையா? இதத்தான் பௌத்த தத்துவத்துல சொல்லப்படுற ஒழுக்கம், கவனம் மற்றும் ஞானம் அப்படிங்கிற 3 விஷயங்களுக்கும் ஒரு ஒப்பிடுறார். கரெக்ட். பொதுவா நாம என்ன நினைப்போம்னா, எனக்கு ஒழுக்கம்லாம் தேவையில்ல, பொறுமை தேவையில்ல, எனக்கு நேரடியா ஞானம் கிடைக்கணும்னு நினைப்போம். ஆனா அது சாத்தியமில்லாத ஒண்ணு. ஒழுக்கம், கவனம், ஞானம் இது 3ம் ஒண்ணுக்கொண்ணு தொடர்பில்லாத வேற வேற விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே ஒரே பாதையோட வெவ்வேறு படிநிலைகள். ஒழுக்கம் அப்படிங்கிறது அந்த பூ மாதிரி, கவனம் அப்படிங்கிறது காய், ஞானம் அப்படிங்கிறது கனி. நீங்க பூவையும் காயையும் தவிர்த்துட்டு நேரடியா பழத்தை பறிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை வேணும். அந்த அடிப்படைய சரியா அமைச்சுக்கிட்டா ஞானம் அப்படிங்கிறது ஒரு தானான நிகழ்வா நடக்கும்னு அஜான்சா முன்வைக்கிற வாதம் ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. அந்த மாம்பழம் பழுக்கிறதுக்கு இடையில, அதாவது அந்த மனதை ஒருமுகப்படுத்துற வழியில நிறைய கவனச்சிதறல்கள் வருமே, அதை எப்படி கையாள்வதுன்னு ஒரு கேள்வி வரும். இங்கதான் அவர் சிலந்தி வலையோட உதாரணத்தை கொண்டு வராரு. ஒரு சிலந்தி தன்னோட வலைய பின்னிட்டு அதோட மையத்துல ரொம்ப அமைதியா காத்துக்கிட்டு இருக்கும். வலையோட எந்த மூலையில ஒரு சின்ன பூச்சி சிக்கினாலும் உடனே அந்த இடத்துக்கு வேகமா போய் அந்த பூச்சியை பிடிச்சு செயலிழக்க செஞ்சுட்டு மறுபடியும் தன்னோட வலையோட மையப்பகுதிக்கே வந்து பழையபடி அமைதியா உட்கார்ந்துக்கும். நம்ம மனசும் இதே போல ஒரு விழிப்புணர்வோடு மையத்துல இருக்கணும்னு அவர் சொல்றாரு. வெளியில இருந்து நிறைய தூண்டிதழ்கள் வரும், பல உணர்ச்சிகள் எழும். கோபம் வரும். அந்த நேரத்துல நாம் அதை எதிர்கொள்ளணும், கையாளணும். ஆனா அந்த கோபத்திலேயோ உணர்ச்சியிலேயோ நிரந்தரமா தங்கிடக்கூடாது. வேலை முடிஞ்சதும் மீண்டும் நம்ம மனசோட அமைதியான மையப்பகுதிக்கு திரும்ப பழகணும். அப்படி என்றால் இதன் உண்மையான அர்த்தம் என்ன? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இப்படி எப்பவுமே வலையோட மையத்துல உட்கார்ந்துகிட்டு ஏதாவது நடந்தா உடனே போய் அதை சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் மையத்துக்கு வர்றது ரொம்ப சோர்வான ஒரு விஷயமா இருக்காதா? மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது இவ்வளவு அலுப்பானதா அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு வரலாம். ஆனா இங்க புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா, மையத்துக்கு திரும்புறது அப்படிங்கிறது ஒரு முயற்சி கிடையாது. அதுதான் உங்களோட இயல்பான நிலை. நீங்க வெளியே போயிட்டு அங்கேயே தங்கிடுறது தான் நிஜமான சோர்வு.
இத இன்னும் கொஞ்சம் தெளிவாக்க அவர் குரங்கு உவமைய சொல்றாரு. ஆமா, அந்த குரங்கு ஓமை ரொம்பவே ரிலேட்டபிளா இருக்கும். நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி எப்பவுமே தாவிக்கிட்டே இருக்கேன்னு எல்லாரும் கவலைப்படுவாங்க. ஆனா ஒரு காட்டுல ஒரு குரங்க நீங்க பாக்குறீங்க. அது சும்மா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்குமா? கிடையாது. அது மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு, கத்திக்கிட்டு, குதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் குரங்கோட இயல்பு. இத நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டா, அந்த குரங்கு குதிக்கும்போது உங்களுக்கு கோபம் வருமா? அது ஒரு குரங்கு, அது அப்படிதான் பண்ணும்னு நம்ம ரொம்ப சாதாரணமா அத வேடிக்கை பார்ப்போம் இல்லையா? மனசோட இயல்பும் அப்படித்தான். அது ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்துக்கு தாவிக்கிட்டு தான் இருக்கும். சஞ்சலம் நிறைஞ்சதுதான் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டா, ஐயோ, என் மனசு அலைப்பாயிட, எனக்கு தியானம் வரலையேன்னு நம்ம பதற்றப்பட மாட்டோம். அந்த இயல்பை ஏற்றுக்கொண்டாலே மனசு தானா அமைதியாயிடும்னு அவர் சொல்றார். நாம குரங்க பிடிச்சு கட்டி வைக்க பாக்குறோம். அதுதான் பிரச்சனை. இது ஒரு அருமையான பாயிண்ட். நம்ம மனசோட இயல்ப நாம ஏத்துக்காததால தான் இவ்ளோ போராட்டம். இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, மனிதர்கள் பொதுவா எதை இறுக்கி பிடிச்சுக்க பாக்குறாங்க, எதை கண்டு ரொம்ப பயப்படுறாங்க அப்படிங்கறத கோரைக்கும் தரைக்கும் இடையிலான வெற்று இடம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தத்துவத்தால அவர் விளக்குறார். ஒரு வீட்ட கற்பனை பண்ணிக்கோங்க. மனிதர்கள் எப்பவுமே ஒண்ணு அந்த தரையின் மீதோ இல்லனா அந்த கூரையின் மீதோ நிக்கத்தான் விரும்புறாங்க. அதாவது ஏதாவது ஒரு அடையாளத்துல, ஏதாவது ஒரு ஆசையில, இல்லனா ஏதாவது ஒரு உறவுல தங்களை எப்படியாவது பொருத்திக்க பாக்குறாங்க. அந்த தரை, கூரை அப்படிங்கிறது நம்மளோட வேலை, அந்தஸ்து, உறவுகள், கொள்கைகள்னு எதுவா வேணா இருக்கலாம். ஒரு நிமிஷம், அப்போ அந்த தரைக்கும் கூரைக்கும் நடுவுல இருக்கிற அந்த காலியிடம், அது எதை குறிக்குது? அதுதான் பௌத்த தத்துவத்தோட உச்சமான நிர்வாண நிலை. அதாவது எந்த ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இல்லாத முழுமையான அமைதி நிலைன்னு புத்தகம் சொல்லுது. ஆனா மனிதர்களுக்கு அந்த காலி இடத்துல நிக்கிறதுக்கு பயங்கரமான பயம் இருக்கு. ஏன்னா அங்க பிடிச்சுக்க எதுவுமே இல்ல. நான் ஒரு மேனேஜர், நான் ஒரு அப்பா, நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த கொள்கையை நம்புறவன் அப்படிங்கிற எந்த லேபிளும் அந்த காலி இடத்துல கிடையாது. இந்த அடையாளங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா, நான் அப்படிங்கிற ஒரு ஆளே இல்லாம போயிடுவோங்கிற ஒரு பெரிய பயம் எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு நம்ம சமூக வலைத்தளங்கள்ல நம்மள எப்படி காட்டிக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு லேபிள்குள்ள நம்மள அடைச்சிக்கவே நம்ம விரும்புறோம். ஆனா அந்த அடையாளங்களை எல்லாம் தாண்டி, அந்த வெறுமைய, அந்த முழுமையான சுதந்திரத்தை எதிர்கொள்றது தான் உண்மையான அமைதிக்கு வழின்னு அவர் சொல்றார். அந்த வெறுமையில அந்த வெற்றி இடத்துல நிக்கிறத ஒரு பயமா பார்க்காம, அதுதான் உண்மையான சுதந்திரம்னு உணர்றது ஒரு பெரிய மாற்றம். உண்மைய முழுமையா உணர்றது பத்தி பேசும்போது, நாம மீன் பொறி உவமைய கண்டிப்பா சொல்லணும். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. ஆமா, ஒருத்தன் ஆத்துல மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு பொரிய தண்ணிக்குள்ள வச்சிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, அதுக்குள்ள ஏதோ ஒன்னு சிக்கி இருக்கிறதா அவனுக்கு தெரியுது. தண்ணிக்குள்ள இருக்கிறதால அது என்னன்னு சரியா தெரியல. அவன் என்ன நினைக்கிறான், ஓஹோ, உள்ள ஒரு நல்ல விலாங்கு மீன் மாட்டிருக்கு போல அப்படின்னு ரொம்ப ஆசையோட தன்னோட கைய அந்த பொறிக்குள்ள விடுறான். அந்த மீனை புடிச்சு வெளியே எடுக்கணும்னு அவனுக்கு ஆசை. ஆனா உள்ள இருக்கிறது மீன் கிடையாது இல்லையா? ஆமா, உள்ள இருக்கிறது ஒரு கொடிய விஷப்பாம்பு. அவன் கைய விட்டு அதை தொட்ட மறுகணமே அது மீன் இல்ல, பாம்புன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுது. அந்த நிமிஷத்துல யாராவது பக்கத்துல வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணணுமா? தம்பி, அது பாம்பு, கைய எடுத்துடு, உனக்கு ஆபத்துன்னு யாரும் கிளாஸ் எடுக்க தேவையில்ல. அது பாம்புன்னு தெரிஞ்ச அந்த செகண்ட் அவனுக்கு எந்த வில் பவரும் தேவையில்ல. ஒரு வினாடி கூட யோசிக்காம பயந்து போய் அந்த பொறி அப்படியே தூக்கி வீசிடுவான். இதுதான் அஜான்சா சொல்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம உலகத்துல இருக்கிற நிறைய விஷயங்களை விலாங்கு மீன்னு நினைச்சு ஆசையா கைய விடுறோம். ஆனா அந்த மாயைகள், ஆசைகளின் உண்மையான ஆபத்தை நாம முழுமையா தெளிவா உணர்ந்துட்டா அதை விடுறதுக்கு நாம கஷ்டப்படவே தேவையில்ல. நான் பற்ற விட போறேன், நான் பற்ற விட போறேன்னு நாம கஷ்டப்பட்டு மந்திரம் சொல்ல தேவையில்ல. உண்மை தெரிஞ்சா நாமாவே தன்னிச்சையா அதை உதறி தள்ளிடுவோம். எக்ஸாக்ட்லி. பற்றி விடுதல் அப்படிங்கிறது ஒரு செயல் கிடையாது, அது புரிதலோட வெளிப்பாடு அப்படிங்கிறது இந்த மீன்பொறி உவமையில ரொம்ப தெளிவா புரியுது. இந்த முழு புத்தகத்தோட மைய கருத்தே இதுதான் சொல்லலாம். இந்த தேடலின் மைய கருத்துக்கு நாம இப்போ வரலாம். இந்த புத்தகத்தோட தலைப்பான காட்டில் உள்ள ஒரு மரம் அப்படிங்கிற அந்த உவமை. இந்த ஒரு ஊமையில மொத்த தத்துவமும் அடங்கியிருக்கு. ஒரு காட்டுல ஒரு மரம் இருக்கு, அது சும்மா தானா வளருது. வசந்த காலம் வந்தா பூக்குது, காய் காய்க்கிறது, கனிகளை தருது. அந்த வழியா போற பல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நிழல் தருது, அடைக்கலம் தருது. அப்புறம் இலையுதிர் காலம் வந்தா எல்லா இலைகளையும் உதிர்க்கிறது. ஆமா. ஆனா அந்த மரம் என்னைக்காவது பாரு, நான் இத்தனை பறவைகளுக்கு வீடு கொடுத்திருக்கேன், இத்தனை பேருக்கு நிழல் கொடுத்திருக்கேன், எனக்கு யாராவது நன்றி சொன்னாங்களான்னு தன்னை பத்தி பெருமைப்பட்டுக்குதா? இல்ல, இலைகள் எல்லாம் உதிர்ந்து போச்சேன்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா? கிடையாது.
அது வெறுமனே அதோட இயல்புல ரொம்ப சாதாரணமாக இருக்கு. எந்த ஈகோவும் இல்லாம, எந்த கவலையும் இல்லாம இருக்கு. அதுதான் அசான்சா முன்வைக்கிற இறுதி வாதம். நாமும் அந்த மரத்தை போல வாழ பழகணும்னு அவர் சொல்றாரு. உலகத்துல மற்றவங்களுக்கு பயன் தரும் வகையில நாம நிறைய விஷயங்களை செய்யலாம், கடமைகளை செய்யலாம். ஆனா இது நான் செஞ்சேன் அப்படிங்கிற பெருமையும், இல்ல இது எனக்கு வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போ இல்லாம, நம்மளோட இயற்கையான இயல்புல நாம இருக்க பழகணும். ஒரு மரம் எப்படி தன்னோட சூழலுக்கு ஏத்த மாதிரி ஆனா தன் மையத்தை இழக்காம இருக்கோ அதுபோல மனிதர்களும் இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த புத்தகம் நமக்கு காட்டுற பாதை. ரொம்ப ஆழமான ஒரு பார்வை இது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த காட்டில் உள்ள ஒரு மரம் புத்தகத்திலிருந்து பல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். அமைதி அப்படிங்கிறது உலகத்தை மாத்துறதுல இல்ல, அது நம்ம மனசு புரிஞ்சுக்கிறதுலயும் நாம வெட்டியா சுமந்துகிட்டு இருக்கிற பாறைய கீழே வைக்கிறதுலயும் தான் இருக்குங்கிறத இந்த மூலப்பொருள் வலியுறுத்துது. தத்துவங்களை வெறும் மருந்து பாட்டில் மாதிரி படிக்காம அதை பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம மனசோட அலைவாயிற இயல்ப ஒரு குரங்க பாக்குற மாதிரி அமைதியா கவனிக்கணும். நம்மள சுத்தி இருக்கிற மாயைகளை ஒரு மீன் பொறியில இருக்கிற பாம்ப போல உணர்ந்து தானாகவே விலகணும். எல்லாவற்றுக்கும் மேலா எந்த அடையாளங்களையும் பிடிச்சு தொங்காம ஒரு மரத்தை போல எதிர்பார்ப்புகள் இன்றி நம்மளோட உண்மையான இயல்புல நிலைத்திருக்கணும் அப்படிங்கறத இந்த புத்தகம் ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. எந்த ஒரு தத்துவ சார்பும் இல்லாம ரொம்ப பிராக்டிக்கலா மனித மனச அணுகி இருக்கிற விதம் நிஜமாவே சிந்திக்க வைக்குது. கண்டிப்பா. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை. இயற்கையில இருக்கிற ஒரு மரம், கீழே விழும் இலை, ஓடுற நதி, பின்ற சிலந்தின்னு எல்லாமே நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை, ஒரு தத்துவத்தை கத்துக் கொடுக்குதுன்னு இந்த புத்தகம் சொல்றது. அப்படியானால் இப்போ நீங்க இருக்கிற இந்த அறையில உங்களை சுத்தி இருக்கிற ரொம்ப சாதாரணமான ஒரு பொருள் உங்க மனசை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஒருவேளை உங்க சுவர்ல ஓடிக்கிட்டு இருக்கிற கடிகாரமா இருக்கலாம், இல்ல உங்க முன்னாடி இருக்கிற ஒரு காலி காஃபி கப்பாவும் இருக்கலாம். அந்த பொருள் உங்க வாழ்க்கைக்கு உணர்த்துற பாடம் என்னவா இருக்கும்? இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இறுதி பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. மனப்பூர்வமான நன்றி.